கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் 23 நாம் வாசிக்கிற பொழுது இந்த 18வது நாள் தியானத்திற்காக, தவச கால தியானத்திற்காக குறிப்பிடுகின்றேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவருடைய கருத்தை பாருங்கள். என் மேய்ப்பர், அதாவது நான் இந்த உலகத்தில் என் உயிர் வாழ்வதற்கு தேவையான புல், இலை, தழை, தண்ணீர் போன்றவைகளை எனக்கு கொடுக்கக்கூடியதான எனக்கு ஒரு தலைவர், அதாவது என்னுடைய மேய்ப்பர் என்று அந்த ஆடு சொல்லுகிறது. இரண்டாவதாக, நான் செம்மையான வழியில் சீராக சிறப்பாக மேய்ந்து வருவதற்கு என்னை வழிநடத்துகின்ற ஒரு தலைவர், அதாவது என்னுடைய மேய்ப்பர். மூன்றாவதாக, எனக்கு எதிரிகள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். ஓநாய் இருக்கிறது, சிறுத்தை, புலி, சிங்கம், இன்னும் ஜனங்களிலே, மக்களிலே அநேக நபர்கள் என்னை பிடித்து கொண்டு செல்வதற்காக, கசாப்பு போடுவதற்காக இருக்கக்கூடியவர்களும் அநேக நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடிய என்னுடைய பலவானாக என்னுடைய தலைவர் இருக்கிறார் என்ற அடிப்படையில் சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் அது. அவர் தன் வாழ்க்கையில் அனுபவித்ததான ஒரு மேன்மையான உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த இடத்தில் பாருங்கள், இந்த தவசு காலத்திற்கு தேவையானவைகள், அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், என் மேய்ப்பர் என்று சொன்னேன் அல்லவா. இந்த மேய்ப்பருக்கு எப்பொழுது வேணாலும் இந்த ஆட்டுக்குட்டிகள் மீது வரக்கூடிய, இந்த ஆடுகள் மீது வரக்கூடிய ஆபத்து, விபத்து, கோரமான நிகழ்வுகள் எல்லாம் முதலாவதாக இந்த தலைவன் தான், இந்த மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைவனுக்குத்தான் அது ஏற்படும். ஒரு ஆட்டுக்கடை இருக்கிறது என்றால், அதை காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிடையில் இருக்கக்கூடிய அந்த ஆடுகளை திருட வேண்டும் என்றால், முதலாவதாக அந்த மேய்ப்பனை, அந்த பாதுகாப்பாளனை கொலை செய்துவிட்டு அதற்கு பின்புதான் எடுக்க முடியும். நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது, ஒரு வீட்டை பலவான் சூழ காத்திருக்கின்ற பொழுது, பல நாய்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம் காத்திருக்கின்ற பொழுது, இந்த நாய்கள் கைகளும் இந்த காவலர்களையும் ஒரு வழிப்படுத்திவிட்டுத்தான் நாம் அந்த வீட்டிற்குள் புகுந்து நாம் அதை எடுக்க முடியும், அந்த விலை உயர்ந்த சாமான்களை. இதுபோல தான் ஒரு ஆடை காப்பாற்ற வேண்டுமென்றால் இந்த ஆடுக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு மேய்ப்பன் இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். இந்த பாவத்தினாலே சிதறுண்டு அலைந்து சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆடுகளை மீட்க நான் வருகிற பொழுது கொலை செய்யப்படலாம், அந்த கொலை செய்வதற்கும் என்னை விட்டு கொடுத்து இந்த ஆடுகளை நான் காப்பாற்றுவேன் என்றுதான் அதனுடைய மேய்ப்பர் இருக்கிறார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் தாவீது உணர்ந்தவராக, அவர் ஒரு மேய்ப்பராக இருந்தபடியினால் இந்த சாதாரண உலக ஜீவனுக்கு அந்த ஆடை அவர் எப்படி காப்பாற்றினார் என்பதை தன் வாழ்க்கையில் உணர்ந்து அதை செய்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக கவலைப்படுகிறான். அந்த கவலையும் மீறி ஆபத்துக்கள் வருகிற பொழுது தன் உயிரையும் கொடுக்கிறான். ஆகையினால் நான் நல்ல மேய்ப்பன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்படித்தான் பிரியமானவர்களே, இந்த 23ஆம் சங்கீதமானது நமக்கு அதை ஆரம்பிக்கிறது. அந்த இடத்துல இந்த தவக்காலம் என்று சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுக்காக நான் இதை பேசுகிறேன். நான் என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், எல்லா நாளுமே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை சுமந்து அவருடைய மரணத்தை நிறைவேற்றக்கூடியவராக, அவருடைய மரணத்தை என் மீது சுமந்து கொண்டே இருக்கிறேன். அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக பாவமேதும் அண்டி கிறிஸ்துவை பரியாசம் பண்ணிவிடக்கூடாது என்பதற்காக நான் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உங்கள் மத்தியிலே பேசியிருக்கிறேன். சில ஸ்தாபன ரீதியாக சில அமைப்புகள் இதை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அது அவரவருக்குத்தான்
வெளிச்சம். வேதத்தை படித்து பார்த்தால் புரியும். நாம் எந்நாளும் ஏதோ ஒரு நாள் சிலுவையை இறக்கிவிட்டு இன்றைக்கு வா நாம் ஒத்தை கொத்தைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று அல்ல. எப்பொழுதும் சிலுவை இருக்குமானால், எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவினுடைய மரணத்தை குறித்து நாம் அதை சுமந்து கொண்டிருப்போமானால், எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதற்கு நம்மை அர்ப்பணித்து நாம் கோதாவில் இறங்க மாட்டோம். மாறாக கிறிஸ்து என்னை எப்படி வைத்திருக்கிறாரோ அவருடைய சிலுவையை நான் விடுவதில்லை, அதை நான் கீழே போடுவதில்லை என்பவன்தான் என்னாலும் தவத்துக்குரியவன். அவன் ஜப தப அவன் அனைத்தையும் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது பாருங்கள், ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த 40 நாள் முடிந்து விட்டதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். எனக்கு இந்த 40 நாள் வரைக்கும் தான் நான் கறி சாப்பிடாம அது சாப்பிடாம நான் உபவாசம் இருந்து யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். இனிமேலுக்கும் அவனை எதுவும் பேசினேன் நச்சுன்னு சொல்லி சுத்தியில் எடுத்து உன் மண்டையில் ஒரே போட்டு உன் 2 பிளந்து போட்டுருவேன் அப்படின்னா நீ இருந்து எதற்கு என்று கேட்கிறேன். ஆகையினால்தான் சொல்லுகிறேன், இது ஒரு நாள் என்று கருதி கொண்டு இதுதான் நீங்கள் சரி என்று இருக்காமல் எந்நாளும் நீங்கள் ஜெபதவத்தில் நீங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை உங்கள் மனதில் வைத்து கொண்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும், வியாதி கஷ்டங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற பொழுது அவைகளெல்லாம் மேற்கொண்டவர்களாகவும் காணப்பட முடியும். ஒரு இடத்தில் ஒரு சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்வதற்கு வரிசையாக நிற்கின்ற பொழுது அந்த திருவசனத்தை சொல்லுகிற பொழுது எல்லா பிள்ளைகளும் சொல்லிக் கொண்டிருந்தது. ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளை அது முன்னாலே வந்து சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அதற்கு பின்பு அது மறந்து விட்டது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. கடைசியாக எல்லாரும் இப்படி சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே கொண்டு இருக்கிற பொழுது அது அழுது கொண்டே சொன்னது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அது எனக்கு போதும் என்றது. அதுதான் அந்த உணர்வு பூர்வமாக அது எனக்கு போதும் என்று சொன்னது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை இந்த 23ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த சிலுவையினுடைய தேவன் முன்குறித்த அந்த பாடுகளையும் நான் உங்களோடு தொடர்ந்து பேசுகிறேன். கர்த்தர் உங்களை என்னையும் 19வது செய்தியிலே சந்திக்க செய்வாராக. ஆமென், ஆமென்.